வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு, சேகர் பாபு, MP தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஒன்றிய அரசு உயர்நிலைப் பள்ளியின் சமையலறை பூட்டில் மலம் வீசப்பட்ட விவகாரத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். வேங்கை வயல் விவகாரத்தின் போதே உரிய நீதியை அரசு பெற்றுத் தந்திருந்தால் இதுபோன்ற சம்பவம் நிகழ்ந்திருக்காது எனவும் காட்டம். விருதுநகரில் காவல் அதிகாரி தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அரசு விற்கும் மதுபானமே காரணம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. மது விளம்பரம் மூலம் வருமானம் பார்க்கும் அரசிடம் எப்படி நல்லாட்சி பார்க்க முடியும் எனவும் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசாம்பாளையம் சுங்கச்சாவடியை பல்வேறு அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டம். சுங்கச்சாவடி கட்டண உயர்வுக்கு எதிராகவும் காலாவதியான சுங்கச்சாவடியை அகற்ற கோரியும் முழக்கமிட்டு போராட்டம். ஆந்திராவில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் உணவுக்காக தவிப்பு. ஹெலிகாப்டர் மூலம் சேற்றில் வீசப்படும் உணவுப் பொட்டலங்களை எடுத்து செல்லும் அவலம். தெலுங்கானாவில் கனமழையால் சேதமடைந்த ரயில் தண்டவாளங்கள் சீரமைப்பு. விரைவில் செகத்ராபாத் விஜயவாடா வழித்தடத்தில் ரயில்கள் இயக்கப்படும் என தகவல். குஜராத்தின் சூரத், வதோதரா நகரங்களில் வெள்ளம் வடியாததால் மக்கள் தவிப்பு. மீண்டும் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா மற்றும் வீராங்கனை வினேஷ் போகத் ஆகியோர் ராகுல் காந்தியுடன் சந்திப்பு. ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் இருவரும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுவார்கள் என தகவல். பாராலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற மாரியப்பனுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. தொடர்ந்து 3வது முறையாக பதக்கம் வென்றுள்ள மாரியப்பன் பல சிகரங்களை தொட்டு நாட்டுக்கு பெருமை சேர்க்க வாழ்த்துவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 4 இந்தியர்கள் உயிரிழப்பு. 5 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதில் காரில் சென்ற பெண் உள்பட 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.